நீங்களும் இந்த மாதிரி சம்பா கோதுமையில உப்புமா செய்யும் போது இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரவையை விட சம்பா கோதுமை ரவை கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை நம்ம மிக்சர் ஜார்ல போட்டு 2 பல்ஸ் மோட் கொடுத்தீங்கன்னா நல்லா நார்மல் ரவை மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அப்படியே வாங்க டியூஸ்டேயோட மினி vlog பார்க்கலாம். குட்டீஸ்க்கு வரைக்கும் பீன்ஸ் மட்டும் போட்டு ஒரு குஸ்கா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். லஞ்ச்லாம் பேக் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அவங்களுமே உண்டியில் கேஷ்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போடுவோம்ல, ஸோ அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் வெற்றிலை தீபம் எப்படி போடணும், சில பூஜா டிப்ஸ்லாம் மேலே ரிலேட்டட் வீடியோலையுமே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. சாமி ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்க வேண்டியது இருக்கா, ஸோ அதனால தான் கிளம்புறேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக வந்து க்ராசரிஸ்லாம் இந்த ஷாப்பில் தான் வாங்குறோம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது, ஸ்டேஷ்னரி திங்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரே இடத்துக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். அபவுட் 2000 மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பவுச் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மந்த் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படியே வரும்போதே மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு சாமிக்கு நெய்வேத்தியமா பால் காசி வச்சுட்டு இன்னைக்கு டியூஸ்டே பூஜையை சூப்பராக முடிச்சாச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.